வணக்கம். பைக்கரால இருக்க செல்வரத்தினத்தில் இருக்கும், சரவணா செல்வரத்தினத்தில். இங்கே பார்த்தோம்னா ரொம்ப அருமையான கலெக்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சாரீ கலெக்ஷன். வணக்கம்ண்ணே, நம்ம சரவணா செல்வரத்துலேருந்து பேசுகிறோம். சரவணா செல்வரத்து பைக்ராத்துலேருந்து இப்போ நீங்கள் பட்டெடுக்க வந்திருக்கீங்க. இங்கேயே நிறையா கலெக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பட்டெடுக்க வந்துடுறத சாமிக்கு எடுத்து ஃபஸ்ட்டு சாத்துங்க. அது போட்டால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புண்ணியம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லதே நடக்கும். அதனால் சாரீ எடுக்கிறதுக்கு முன்னாடி சாமிக்குன்னு ஒன்று புடவை ஒன்று வாங்கிட்டு இதை எடுத்து அதை சாத்திக்கங்க. எது என்ன நினச்சாலும் அது நடக்கும். பரவாயில்லையே, இங்கே செல்வரத்தினத்தில் இது ஒரு ஸ்பெஷலா. எங்க சாமிக்கு போடக்கூடிய பட்டை காமிங்க பார்ப்போம். இது புறாமே நம்ம மீனாட்சி அம்மன் இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்களுக்கு வந்து உபயோகப்படுத்தக்கூடிய பட்ட அளவுக்கு இருக்கு. பரவாயில்லையே, ரொம்ப பரவாயில்ல. எங்க ஏதாவது ஒன்று எடுத்து விரிச்சு காமிங்க பார்ப்போம். ஆஹா, நம்ம மதுரைக்கு மீனாட்சி அம்மனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலரு, அருமையான கலர். இந்த கலர் தான் வந்து மதுரையிலேயும் ஒரு பிரம்மாண்டமான கலரு அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரையில் அழகர் வரும்போது என்ன பட்டு உடுத்தி வர்றாரு அப்படின்னு தான் கேட்பாங்க. அது மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. உங்கள் பேர் என்னப்பா? நல்ல மாலா. அப்போ பட்டு வந்து இங்கே எவ்வளவு ரூபாயில் இருக்குது பட்டு, சாதாரண பட்டு? ஓ, அது வரையும் அது வந்து சாதாரண பட்டு, காஞ்சிபுரம் பட்டு அதுன்னு எடுத்து வருவீங்களோ? சரிப்பா சரிப்பா, பரவாயில்ல. ரொம்ப அருமையான கலெக்ஷன். இது எல்லாமே வந்து மிகவும் குறைந்த விலையிலையும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 200 ரூபாயில இருந்து இருக்கு. அப்ப பாமர மக்கள் கூட இங்க வந்து வாங்கிக்கலாம்னா? சரிப்பா. சாரி கலெக்ஷன் இதுல பார்த்தோம்னா முதியோர் அவங்க வந்து காட்டன் சாரி தான் ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க. அதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப ஒரு அருமையான கலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இங்கே வரும்போது ரொம்ப குறைந்த விலையில தான் இருக்குது. இங்கே வந்து அம்மா என்ன விலையிலமா இருக்குது? 200 ரூபாயில இருக்கு. 200 ரூபாயிலேயே இருக்கு. ஆனால் கூட்டமும் இல்லாமல் இருக்கு. வரும்போது ஈஸியாக வேகமாக எடுத்துட்டும் போயிடலாம், அப்படி தானே? சரி, பரவாயில்ல. ஃப்ரீயாலாம் தர மாட்டேங்க, ஏமாத்துறீங்க. இடம் வந்து கூட்ட நெரிசல் இருந்தா சில பேர் வந்து கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் ஃப்ரீயா இருந்தா நல்ல கலெக்ஷன் பார்த்து அப்படி சொல்லுங்க. முதல்ல நான் ஃப்ரீன்னு சொல்லி போட்டா எல்லா பேரும் இங்கே வந்துட போறாங்க. இடம் ஃப்ரீயா இருக்கு, நல்லா பெரிய கலெக்ஷன் பண்ற அளவுக்கு இடம். ஆனா இங்க வந்து இடமும் பெருசு. அப்படி சொல்லுங்க. நான் பயந்துட்டேன் ஃப்ரீன்னு சொல்லவும். ஆஹா, நான் இன்னும் 2 பேர் கூட்டு வராம விட்டோமோ அப்படின்னு நினைச்சேன் நான். காட்டன்ல நியூ கலெக்ஷனா? ஆமா. ஆ ஆ ஆ ம் ம் பரவாயில்ல. இதெல்லாம் செட்டிநாடு. சரி சரி, அதுவும் நல்லா பைபாஸ் ரோட்லேயும் இருக்குது. ஏன்னா போகும்போது எல்லாருமே வந்து ஆஹா, கூட்டமாக இருந்தால் எடுக்கிற சிரமப்படும். இங்கே ஃப்ரீயாக வந்து பரவாயில்ல. ஏன்னா அந்த எத்தனை இங்கே வந்து ஃப்ளவர் பரவாயில்ல. இதை காட்டுறவங்க இவங்களே வந்து காட்ட மூஞ்சி மறைஞ்சு ஓடுறாங்க. சரி, பாய் சித்ரா. இப்போ ரொம்பவும் அருமையாக வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து ஏன் அப்படின்னா, நான் வந்து மேலே வர முடியாது. எந்த ஒரு கடைகளுக்கு போனாலும் யோசனை பண்ணிட்டு மேலே போக முடியும். நம்ம அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிறதுனால இங்கே வீல் சேரும் கொடுத்து, வீல் சேரை ஸ்டெப்பில் ஏற்றி விட்டு, லிஃப்டில் ஏற்றி விட்டு எனக்கு கொண்டு வந்து மேலே சேர்த்து விட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து ஒரு பட்டு சாரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கேன் நான். அதனால் வந்து இங்கே வந்தேன் நான். ரொம்ப சந்தோஷம். சித்ரா, பாய். அடுத்து வரக்கூடியவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? வரக்கூடிய கஸ்டமருக்கு என்ன சொல்ல வர்றீங்க? அப்போ இப்போ சிரிக்கிற மாதிரி அப்பயும் சிரிப்பீங்களா இல்லையா? சரி, திருப்தியான போயிட்டு வரும்போது அவங்க மனசு மாதிரி ஒரு செயலையும்
செல்வத்துக்கு வந்தோம்னா ஏதாவது ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அது தோணும். யாருக்குமே அந்த மனசு வராமலே போக மாட்டாங்க. எதுனாலுமே வாங்கிட்டு போவாங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே எல்லா திங்ஸுமே வாங்குவாங்க. வாங்காம எதுவுமே போக மாட்டாங்க. அதே நிறைவோட தான் போவாங்க. யாரும் மன கஷ்டத்துல போக மாட்டாங்க, நிறைவோட தான் போவாங்க. பரவாயில்ல. இல்லை இப்போ யூடியூப் வந்து எல்லாமே அது ஒரு இதாக பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ஆசை, எல்லாமே இது வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த எனக்கு செய்யணும் அப்படின்றது தான் விஷயம். எல்லாம் பணம் வாங்கிட்டுலாம் பண்ணால் எனக்கு வந்து பிடிச்ச விஷயத்த எனக்கு தோணுன்ற விஷயத்த பண்ணணுன்ற எனக்கு ஒரு ஆசை. அந்த வகையில் இந்த சிரிச்சுக்கிட்டே இருக்க சித்ராவும் பார்த்தாச்சு.